இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவையில் மத்தியில் இருந்தால் கூட நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். யார் இளைப்பாறுதலை நமக்கு தர முடியும்? ஏசப்பா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை தர முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசனம் மட்டுமே உங்கள் உள்ளத்தில் வரும்போது, இருக்கும்போது, பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிற எந்த இடத்துல உங்க பாரத்தை இறக்கி வைக்க முடியும்? தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் இறக்கி வைக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே வேறொரு இடம் நமக்கு கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம்தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம் பாரங்களை தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் இறக்கி வைக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை அறிந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரிடத்தில் இருந்து வருகிற ஒரு வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட இளைப்பாறுதலை தருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமும் இளைப்பாறுதலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வருகிறதை என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பாற்பட்ட இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நெருக்கத்திலும் தேவையிலும் இருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு குறையோட இருக்கலாம். என் குறைவை யார் மாற்ற முடியும்? ஆண்டவரால் நிறைவான ஆசீர்வாதங்களை தர முடியும். இன்னைக்கு பாரங்கள் யார் நம்முடைய பாரங்களை மாற்ற முடியும் என்றால் கர்த்தர் மாத்திரம்தான் உங்கள் பாரங்களை மாற்ற முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். இளைப்பாறுதல் யாரிடத்தில்? என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நீ திரும்பும் போது உன் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் பார்க்க மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், இளைப்பாறுதலை தருவார், நன்மைகளை தருவார், ஆசீர்வதிப்பார். உன் சூழ்நிலைகளை, உன் எல்லைகளை ஆண்டவர் பெரிதாக மாற்ற அவரால் முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். மனிதனால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உன் நிந்தனைகளை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு பிறந்த நாளை காண செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கலாம், ஏதோ ஒரு வருத்தத்தோட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. உன் நிந்தனையை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் யாராய் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட வரும்போது சமாதானம் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும், நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். தாவீதுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். உங்களுடைய எல்லா நிலைமைகளை மாற்றுகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். மனுஷனால் ஒன்று முடியாது. மனுஷன் முகங்களை பார்க்கிறவர்கள், நீங்க ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனுஷங்க உங்க முகத்தை பார்க்கலாம், உங்க சூழ்நிலையை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. வருத்தப்படுகிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்கள் மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா, வருத்தத்தோட பாரத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு எல்லா பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. திருமணத்துக்காக ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறவர்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தீய பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே, சரீரத்துல சுகத்தை கட்டளடுங்க ஆண்டவரே. ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுங்க. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிசாசின் போராட்டத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை கர்த்தர் பரத்திலிருந்து உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.